உங்கள் பேர் சொல்லுங்கள். ஊருங்க? என்ன மாவட்டங்க? என்ன தொந்தரக்காக வந்திருக்கீங்க? கால் எந்த இடத்துல, கையில் எந்த இடத்துலைங்க? தொட்டு காமிங்க. சரிங்க. இப்போ நேற்று இருந்துக்கு எப்படி இருக்கு? ஏன் தண்ணி தொளிக்கல? உங்கள் வீட்டில் தண்ணியே தொளிக்கலையே. 4 பேர் வந்திருக்காங்க. ஒரு நபருக்கு மட்டும் தண்ணி தொளிச்சுக்கு, மற்ற நபருக்கு தண்ணியே தொளிக்கலையே. தண்ணி பாம்பேட்டில் இல்லை, குப்பமலத்தி தண்ணி இல்லையா? சரி, 100 ரூபா மட்டும் கொடுங்க விலைக்கும். ஏன் கிருஷ்ணா பாம்பேட்டில் குப்பமலத்தி தண்ணி இல்லையா கிருஷ்ணா? அப்புறம் தொளிக்க முடியல. நீ ஏன் தொளிக்க மாட்டேற? இல்லை, நேற்று ஒருத்தர் வந்தார் தெளிச்சு. 3 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் தொளிச்சிருக்கேன். போயிட்டு போனால் பிரச்சனை இல்லைண்ணா கிருஷ்ணா. நின்று பேச நின்று அவங்க நின்று அவங்களுக்குள்ளே பேசினா இல்லை செல் எடுத்து பேசினா முடிஞ்சு வச்சு அவங்க உடனே நீ தண்ணி தெளிக்கணும். நீ உனக்கு தான் வேதனை. இப்போ மத்தியானத்தில் நேற்று சாயங்காலம் 4 மணிலேருந்து உனக்கு வேதனை அதிகமாக இருக்கா இல்லையா? வலிக்குதுங்க அப்படியே கொஞ்சம் இங்கே வீக்க வச்சிச்சு. இந்த வீக்க மட்டும் புண்ணும் காய மாட்டேங்குது. அதே அந்த தண்ணி தொளிச்சிருந்தா சரி பண்ணியிருப்பார்ல. ஏன் உனக்கு பாம்பேட்டில் தண்ணி இல்லையா? ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ணுற? அப்புறம் ஏன் தொளிக்க மாட்டீர? நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உன் நண்பர்கள் நிறையா இருக்காங்க. எங்கே அவனை காணான்னு முடிஞ்சு போச்சு. அந்த இதில் போனாலே தெளிச்சிருங்களா? நின்றுட்டானே தொளிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தடத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது தடம் கவர்மெண்ட்டு பெரம்போக்கு தடம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு பெரம்போக்கு, முன்னோட இடம் கிடையாது. ஆனால் உன் வீட்டு வாசப்படிக்கு இந்த உள்ளே வந்துட்டான் அப்படின்னாவே நீ தண்ணி தொளிச்சாகும். அவன் நின்றுட்டானா உனக்கு பிரச்சனை. அவன் போயிட்டான் போகல எனக்கு எப்படி சாமி தெரியும் அப்படின்னா உனக்கு வேதனை ஆகும். அப்போ வேதனை ஆனவுடனே தண்ணி தொளிச்சு விட்டுரு. அப்போ எவனோ வந்திருக்கான்னு நீ நினச்சிக்கோ. அடுத்தடுத்து செகண்ட் கணக்கு எடுத்துகிட்டே இருப்பான். கம்ப்யூட்டர் கூட கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் இவன் டிலே ஆக மாட்டான். ஏன்னா நைட்டு 1 மணிக்கு நான் கணக்கு கொடுத்தாகணும். இன்றைக்கி நைட்டு வரையா அவன் கணக்கு எப்படி கொடுக்குறான் வந்து பார்க்குறியா? நீங்களே பாருங்க. இல்லை வந்து பாரு. மக்கள் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. உங்கள்கிட்டயே ஒருத்தன் கேட்டிருக்கியான். அவன் நைட்டு 1 மணிக்கு பார்க்குறேன்னு சொல்கிறான். அது என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யார் கேட்டால் மாதத்தில் யோசனை பண்ணி பார்த்துக்கோ. ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அதனால் நீ இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வா. எவனும் இருக்க மாட்டான். நீ மனிதனாகப்பட்ட நீ இருப்ப, நான் மனிதனாகப்பட்ட நான் இருப்பேன். சித்தர் அவன் பாட்டில் கணக்கு சொல்லிகிட்டே இருப்பியான். கேட்டுக்கோ. நான் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான். சரியா? அது என்ன நடக்கு நீ கேட்டு உலக மக்களுக்கு சொல்லிடு. வேண்டாங்க, நீங்களே கேளுங்க. அப்போத்தாயே இந்த இடத்தோட தன்மை அடுத்தவனுக்கு தெரியும். உங்கள்கிட்ட கேட்டிருக்கவனுக்கு பதில் நீ தான் எனக்கு சொல்லணும். நானும் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட கேட்டானா இல்லையா? கேட்டிருக்கலாங்க. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணன். ஊரு? பாப்பமட்டி. என்ன மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். என்ன தொந்தரவு? கால் புண்ணு பூச வந்தேன். கால் புண்ணு எந்த தொட்டு காமிங்க. இப்போ எப்படி இருக்குங்க? இந்த வீக்க வத்திச்சு. இதுக்கு கீழே வீக்க வத்தலே புண்ணாக்கா. சரி, நேற்றெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருந்ததே. நேற்று குறைஞ்சிருச்சுங்க. ஏன் தண்ணி தெளிக்கல? அதுதானே பிரச்சனையே. உன் வீட்டில் இப்போ எங்கள் பாட்டங்காலத்தில் எங்கள் அப்பங்காலத்தில் இது இல்லைப்பா. என் பாட்டங்காலத்தில் எங்கள் அப்பங்காலத்தில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நான் வாயில்லாமல் என்ன பண்ணிட்டேன்? நான் அதிபுத்திசாலியா? ஐயா அவங்க வீட்டில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இருக்கும்போது கேதயம் ஆயிடுச்சுங்க, அடப்பாயிடுச்சுன்ட்டான். நான் ஐயான்ட்டு என்ன சொல்லிட்டேன்? ஐயா அவனுக்கு வீட்டில் கேதயம் ஆயிடுச்சாம்மா, அடப்பாயிருச்சாம்மா. எப்படிங்க இங்கே வருவாங்க? அவங்க வேறு எங்கேயா போவாங்க? ஆஸ்பத்திரிலாம் பார்த்துட்டாங்களாமாங்கய்யா. ஆஸ்பத்திரி பார்த்து சரியாகல, இங்கே வரேன் கேட்குறாங்க. அப்போ அவனை வர சொல்லுன்ட்டார். ஐயா அவனுக்கு கேதயமாக இருக்குது, அடப்பாக இருக்குது, அவனை வர சொல்கிறேன்னு அவன் வீட்டில் தான் ஆச்சு, அடுத்த வீட்டில் ஆகலையே. இல்லை அவன் வீட்டில் தொந்தரவு வந்தால் ஏற்றுக்குவேன். அடுத்த வீட்டில் தொந்தரவு வந்தால் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் எங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு உதாரணம் சொல்கிறான். என்னன்னா அடுத்த வீட்டுக்கு கேதயத்துக்கு போன உடனே நீ குளிக்க மாட்டியா? உன் வீட்டில் நடந்தா, அதாவது என்ன சாமி இப்படி கேட்குறேன், என்ன அபுசானு நினைக்காத. பொதுவான அவன் சொல்கிறேன். உன் வீட்டில் நடந்தா குளிப்பியா? ஏன் குளிக்கலை? அது அபசகனம் தான். உன் வீட்டில் நடக்குது அபசகனம் தான். ஏன் குளிக்கலை? அதான் அவனோட கணக்கு. உன் வீட்டுக்கு தூரமானாலும் ஏற்றுக்குவான், ஏஜ் அட்டன் பண்ணாலும் ஏற்றுக்குவான், குழந்தை பிறந்தாலும் ஏற்றுக்குவான், கேதயமானாலும் ஏற்றுக்குவான். சரியா? உன் மகாலட்சுமி வீட்டுக்கு தூரமானாலும் நீ வரலாம்.
ஆனால் அடுத்த மகாலட்சுமி வீட்டுக்கு தூரமாகிட்டு அந்த வீட்டிலேருந்து யாரோ ஆணோ குழந்தையோ அந்த பெண்ணோ வந்தால் நீ தண்ணி தெளிக்கும். இதுதான் கணக்கு. சரிங்களா? 100 ரூபா மட்டும் கொடுக்கும். இதை உலக மக்கள் புரிய வச்சுருங்க. உன் மூலியத்தில் கணக்கு போகட்டும். பேர் சொல்லுப்பா. ஊர் என்ன மாவட்டம்ப்பா? பாலகிருஷ்ணா. கடைசியில் கணக்கு முடிச்சு எல்லாம் கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போயிடும். என்ன தொந்தருக்கா வந்திருக்க? கையால் எரிச்சலுக்கு காலை எந்த இடத்துல தொட்டு காமிங்க. திரும்புங்க திரும்புங்க திரும்புங்கய்யா திரும்புங்க திரும்புங்க தொட்டு காமிங்க. சரி சரி. அந்த தண்ணி விடையில கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிருக்கா? பரவாயில்ல, நல்லாயிடுச்சு. நேரத்துக்கெல்லாம் இருந்துக்கு பரவாயில்ல. சரி 100 ரூபா மட்டும் விட்ட கொடுத்துருங்க. விலைக்கும். பேர் சொல்லுமா. ஏமா அழுதுகிட்டே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? கால் வலி குறைச்சிட்டான், அப்புறையே அழுதுகிட்டே இருக்க. 14 வருஷம் அழுகுறியாம்மா? உனக்கு 2 தாரமா? இல்லைங்க சார், ஒரே தாரம் தான். பிள்ளைகள்னால ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அம்மா 2 தாரம் கணக்கு வருது. யாராவது நினச்சிங்களா? என்னன்னு பாருமா. 2 தாரம் கணக்கு வருது. எனக்கு 2 தாரம். ம் எனக்கு 2 தாரம். வாழை மரத்தை வெட்டிட்டு கல்யாணமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது.